பாட் நீங்க சொன்ன மாதிரி எனக்கும் சரி கார்த்திக்கும் சரி காவல்துறை சம்பந்தப்பட்ட ஒரு ஃபிலிம் வந்து ரெண்டு பேருக்குமே பெரிய ஒரு இடத்தையும் பெரிய பேரும் கொடுத்துருக்கு. நிச்சயமா அந்த பழக்கம் சின்ன வயசோட முடிஞ்சிருச்சுங்க, இப்ப இல்ல, அதை அழிச்சிருங்க மனசுல இருந்து. நிறைய காவல்துறை நண்பர்கள் இருக்காங்க. உண்மையாவே காவல்துறை சேர்ந்த ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கை என்ன அப்படிங்கறத வந்து இன்னும் கிட்ட இருந்து அருகாமையில இருந்து பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சும்மா நம்ம பாக்குறோம், ஒரு ஒரு பெரிய ஊர்வலம் போகுது, இல்லாட்டி ஒரு பந்தோஸ்து போடுறாங்க அப்படின்னா அவங்க பகல அங்க இருக்கிறாங்க. அந்த ரோட்லயே நைட்டும் காலையிலும் அவங்களுக்கு பனி இருந்ததுன்னா அவங்க படுக்கிறதுக்கு இடம் கிடையாது, உடைகள் மாற்றுறதுக்கு இடம் கிடையாது, அவசரத்துக்கு போறதுக்கு கூட இடம் கிடையாது. ஒரு டீ கடை பெஞ்ச்லயோ இல்லாட்டி பிளாட்ஃபார்ம்லயோ படுத்து தூங்கிட்டு அந்த ரோந்து வேலையும் அந்த பந்தோபஸ்து வேலையும் பண்ற அத்தனை போலீஸ்காரங்களுக்கும் காவல்துறையினருக்கும் இந்த படம் வந்து இன்னொரு ட்ரிபியூட்டானா நாங்க பாக்குறோம். அவ்வளோ பேர் வந்து நம்மளுக்காக, நம்மளோட பீஸ்க்காக எவ்வளவோ விஷயங்கள் நம்ம கொஞ்சம் கூட ஒரு செகண்ட் கூட நம்ம யோசிச்சு பார்க்காத நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு கான்வாய்க்காக, ஒரு பந்தோபஸ்துக்காக ஒரு இன்ஸ்பெக்டர் ரேஞ்சில் இருக்கிறவர் வந்தாரு. சார், நான் எப்போ வீட்டுக்கு போவேன்னு எனக்கு தெரியாது சார், நான் திடீர்னு 2:30 மணிக்கு வீட்டுக்கு போய் கதவை தட்ட வேண்டியது இருக்கும், என் குழந்தைங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் திரும்பி 3 மணிக்கு கூப்பிடுவாங்க, நைட்டு 3 மணிக்கு வந்துடுவேன், படுத்தா ஒரு 1 மணி நேரம் படுப்போம், 1.5 மணி நேரம் படுப்போம், பரவாயில்ல சார் எனக்கு பழகிடுச்சு, எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ற அத்தனை காவல்துறையினருக்கும் இந்த படம் வந்து அவங்களுக்கு ஒரு காணிக்கையா நான் இதை சொல்லணும். அவங்களுக்கு எவ்வளவு பண்ணாலும் அதை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அவங்க துறையில் ஒரு படம் எடுத்து எங்களுக்கு இந்த பேர் வர்றது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமை. சூர்யா சாரோடைய ஃபேன்ஸுக்காக இப்ப கார்த்தி சார் ஒரு விஷயம் பண்ணோம். சூர்யா சார் பேசின டயலாக் நீங்க பேசணும். சூர்யா சாரோட ஃபேன்ஸுக்காக பேச வைக்கலாமா? அந்த டயலாக் தான் நான் திரும்ப சொல்லணும், நான் வேற எது சொல்றது? அதான் சார் வேணும் எங்களுக்கு. வாங்கல, எனக்கு அது இப்ப ரொம்ப பிடிச்ச டயலாக். அந்த ட்ரெய்லர்ல வர டீசர்ல வர டயலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சூப்பர் டயலாக். அப்படியே தியேட்டருக்கு வாங்கன்ற மாதிரி அப்படியே ஏறி போயிரும் டைரக்டா தியேட்டருக்கு, அப்படி இருக்கு அந்த விஷயம். Thank you so much. Thank you. Karthi sir. Thank you so much sir. Thank you Hansika. Singam, he's but a singam. Come on. Even nindal podum nagaranna tungum. Singam, he's but a singam. Even nindal podum nagaranna. Thank you so much sir. ரொம்ப நன்றி மேடைக்கு வந்தமைக்கு. Thank you so much sir. And இப்போ நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச லவபுல்லான வில்லன் மேல வந்துட்டாரு. இப்போ ஒரு முக்கியமான நபரை மேடை கூப்பிட போறேன். இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, தமிழ் சினிமாவில் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக்கான காமெடியன். கிறிஸ்மஸ்னா கேக்கு, எல்லாரையும் சிரிக்க வச்சா அவர் தான் விவேக். சின்ன கலைவாணர் பத்மஸ்ரீ திரு விவேக் அவர்கள் தயவு செய்து மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிங்கம் விவேக் சார் அண்ட் நாசா சார், தேங்க்யூ ஸோ மச். ரெண்டு பேரும் மேடைக்கு வந்தமைக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நாசா சார், நீங்க சொல்லுங்க, இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழினத்தையும் தன்பால் திருப்பி இருக்கக்கூடிய ஒரு பேர் என்னன்னா சூர்யா. சூர்யா சார்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயம்? சூர்யா கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, எந்த ஒரு படம் பண்ணும் போதும் எப்படி இருக்கு சூர்யா, படம் நல்லா வந்திருக்கா, எப்பவுமே ஒரே பதில் தான், எனக்கு பயமா இருக்கு சார், எனக்கு பயமா இருக்கு சார் அப்படின்வாரு. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், ஒரு படம் நடிச்சுட்டு ஒரு 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 2 படம் நடிச்சுட்டு ஒன்னாலே தாங்க பண்றது தான் எல்லாம் சரின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த அளவுக்கு வந்த பிறகும் அந்த சூர்யா கிட்ட இருக்கிற அந்த பயம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே விவேக் சார், நீங்களும் சொல்லலாம் உங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயம் சூர்யா சார்கிட்ட நீங்க ரொம்ப ரசிக்கக்கூடிய விஷயம். அதாவது சூர்யாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் திரையுலகிலே ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பித்து எல்லாமாகவும் ஆனவர் சூர்யா. ஏன்னா அவர் அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது
இருந்த சூர்யா வேற, இன்னைக்கு இருக்கிற சூர்யா வேற. கடின உழைப்பு, முயற்சி, ஒழுக்கம், என்னென்ன உண்டோ நல்ல குணங்கள் எல்லாத்தையும் ஒரு குடவுன் மாதிரி அவர் மட்டுமே வச்சிருக்கார். ஆஹா சார், அண்ட் இன்னொரு கேள்வி இருக்கு. ஒரு படத்தை வேகமாகவும் விவேகமாகவும் முடிக்கக்கூடிய ஒரு இயக்குனர் இங்க இருக்கிறாங்க. பொதுவா இயக்குனரை வந்து ஹீரோவுக்கு பிடிக்கலாம், ஹீரோயினுக்கு பிடிக்கலாம். ஆனா ப்ரொடியூசருக்கு எல்லாருக்கும் பிடித்த ஒரு இயக்குனர் இங்க இருக்கிறாங்க. த ஒன் அண்ட் ஒன்லி ஹரி சார். சொல்லுங்க, ஹரி சார் உங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயம்? அவர் வேகமா படம் முடிக்கிறதுக்கு காரணம் அவர் பேரே ஹரின்னு இருக்கு. ஹரிபரியா ஆனா முடிக்க மாட்டாரு, ஹரியா முடிப்பாரு, ஒரு வெறியா முடிப்பாரு. அவர் தான் ஹரி. ஏற்கனவே ஒரு சாமி திரைப்பட விழாவில், சாமி படத்துடைய வெள்ளி விழாவில் நான் சொன்னேன், சைக்கிளில் எதிர்காலத்தில் வந்த மாதிரியே ஒருத்தர் இருப்பார், அவர் தான் டைரக்டர் ஹரின்னு. அவர் ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரி. ஆனால் வாட்சை பார்த்து ஷாட் வைக்கிற ஒரு டைரக்டர்னா அவர் தான். வாட்சை பார்த்து ஷாட் வைக்கிறது, அதாவது ஒரு வாட்சை பார்த்துக்குவார், பார்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு என்ன ஃபுட்டேஜு இவ்வளோதெல்லாம் கணக்கு. அண்ணாச்சி மாதிரி கரெக்டாக அந்த டைமிங்கில் முடிக்கிறதுல, அந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுல. எதுக்கு சூர்யாவுக்கும் ஹரிக்கும் ரொம்ப ஒத்து போகுதுன்னா, அவர் 3:30 மணிக்கு எந்திரிச்சார்னா இவர் 3 மணிக்கே ரெடி ஆயிருக்கார். இந்த திருநெல்வேலி சைடில் காலையில் பால் போட போவாங்கல்ல, இந்த பால் போடுறவங்க பேப்பர் போடுறவங்களுக்கெல்லாம் இவங்க 2 பேரும் தான் பெரிய எதிரிகள். ஏன்னா அவங்க போக முன்னாடி இவங்க போயிடுறாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. அப்படி உழைத்து ஆனால் அவர் பண்ண படங்கள்லேயே மிக அதிகமாக அவர் உழைத்தது, ஹரி உழைத்தது சிங்கம் 2க்காக தான். இந்த உழைப்பு அந்த ட்ரெய்லர்லேயே தெரியுது. படம் என்ன தமிழ்நாட்டை என்ன பாடுபடுத்த போதோ தெரியல. தமிழ்நாட்டை மட்டும் இல்ல சார், சிங்கம் தமிழ்நாட்டை தாண்டி போனதால இந்தியா முழுக்க என்ன பாடுபடுத்த போதோ தெரியல. And we are waiting to see it in several other languages too. சிங்கம் 2 பத்தி ஒரே ஒரு வரி சொல்லிட்டு போட்டுமா? சொல்லவா? சிங்கம் 1ல ஒரு கிளைமாக்ஸ் இருந்துச்சு. நிறைய கிளைமாக்ஸை ஒன்னா சேர்த்து ஒரு படம் பண்ணா எப்படி இருக்கும்? அதுதான் சிங்கம் 2. சூப்பர். அண்ட் விவேக் சார், ஃபைனலா உங்களோட பாட்டு பாடிட்டு நீங்க கிளம்பிடலாம். கமான், உங்களோட பாடல் பாடிட்டு நீங்க போயிடலாம். எரிமலை. எரிமலை எப்படி பொறுக்கும்